ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி என் பர்த்டேக்கு பிரியாணி பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி யார் சமையல் பண்ணாங்கன்னா எங்கள் சித்தி தான் பண்ணாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 10 ரூபா நெய் பேக்கெட் எடுத்துருக்கிறேன். 200 கிராம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்க, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை மிளகா, 1 கிலோ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் எதாவது ஷேர் போட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும். என் ஹைட்டு கெட்ட மாட்டேங்குது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கிலோ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி வந்திருக்கு? என்ன மசாலா போட்டீங்க? ஒரு மசாலா போடலாம். அப்படி வந்திருக்கு. உண்மையில போடல. இப்போ இஞ்சி பூண்டு போட போகிறோம். போட்டுட்டோம். போட்டாச்சு. எவ்வளோ இஞ்சி பூண்டு எடுத்துருக்கீங்க? அது 50. இஞ்சி பூண்டு பட்டை லவங்க பாக்கெட்டு 5 ரூபா பாக்கெட்டு ஒன்று, அப்புறம் கொஞ்சோட புதினா, ஒரு ஏலக்காய், பட்டை லவங்க அவ்வளோ போட்டு வதக்கணும். அவ்வளோதான். 1.5 கிலோ அரிசிக்கு 2 கிலோ சிக்கன் போடணும். சரியா? அப்புறம் கறி கொஞ்சம் 1/2 வெக்காடு வந்தோன்னே மசாலா தனி மிளகாய் தூள் போட்டு வதக்கணும். 1/2 வெக்காடு 1/2 வெக்காடு வந்துட்டு கறி போட்டு தாங்க சித்தி. தனி மிளகாத்தூள் காரத்தக்கனா போட்டுக்காங்க. அப்புறம் கலரணும். இப்போ தயிர் ஊற்றணும். தயிரை ஊற்றி கலரணும். லெமன், ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றணும். சரியா? கிளறணும். கெட்டாக வந்துருக்கா பிரியாணிக்கு? 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. சரியா? நீங்கள் எத்தனை கிளாஸ் அரிசி போட்டீங்க? 5 கிளாஸ் அரிசிக்கு 7.5 கிளாஸ் தண்ணி. தேவைக்கு அப்புறம் உப்பு கொஞ்சம் போடணும். புதினா இலையும் மல்லி இலையும் போடணும். 1.5 கிலோ அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு போடணும். அரிசி போட்டு 2 கலரிட்டு மூடி வைக்கணும். மூடி வைக்கவே. பிரியாணி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டுக்கோங்க. நான் தம்மில் வைக்கிற வீடியோவை எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் கீழே தோசைக்கல் வச்சுட்டு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிரியாணி எடுத்திங்கன்னா பிரியாணி ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் செல்லக்குட்டீஸ்.